Hi, today in this lecture, we are going to discuss about the problems that are related to semiconductor. So first problem partner, the expected energy of the electron at absolute zero is called. So Fermi energy அப்படின்றதோட definition பார்த்தீங்க அப்படின்னா Fermi energy is nothing but energy possessed by the electron at 0 Kelvin. So at 0 Kelvin temperature la so electronic இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை தான் நம்ம ஃபெர்மி எனர்ஜி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் ப்ராப்ளம்லையும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்னோட கன்க்ளூஷன் ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். So next problem பாருங்க, the conduction band in a solid is partially filled at 0 Kelvin. ஸோ கண்டக்ஷன் பேண்ட், ஸோ ஆக்சுவலாக எனர்ஜி பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறப்ப ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு 2 பேண்ட் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஒன்று வந்து வேலன்ஸ் பேண்டுன்னு சொல்லுவோம் அண்ட் செகண்ட் ஒன் வந்து கண்டக்ஷன் பேண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இந்த எனர்ஜி கேப் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஸோ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டக்டர் அண்ட் செமிகண்டக்டர், ஸோ and then insulator. So based on the conduction இந்த மூணையும் நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம். ஸோ இதில் கண்டக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி கேப்போட வேல்யூ வந்து ஸோ 0 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். அண்ட் செமிகண்டக்டர் அப்படின்ற பேராமீட்டரில் நம்மளோட எனர்ஜி கேப்போட வேல்யூ கிரேட்டர் தென் தட் இஸ் லெஸ் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இன்சுலேட்டர் பொறுத்த வரைக்கும் எனர்ஜி கேப் வேல்யூ வில் பி கிரேட்டர் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஸோ அப்போ இதுதான் எனர்ஜி கேப். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு இருக்கிற ரேஞ்ச். பட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல நம்மளோட கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் அதோட நேச்சர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கண்டக்டரோட பேசிக் நேச்சர் ஸோ 2 கேசஸாக கண்டக்டர் வந்து ஆக்சுவலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் அண்ட் செகண்ட் கேஸ், ஸோ 2 கேசஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறப்ப ஸோ கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளோட வேலன்ஸ் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட், ஸோ இது ரெண்டுமே ஈவன் அட் லோ டெம்பரேச்சர்லேயே ஓவர்லேப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். செகண்ட் கேஸ் படி ஸோ வேலன்ஸ் பேண்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் கண்டக்ஷன் பேண்ட் ஸோ தே ஆர் பார்ஷியலி ஃபில்ட். ஸோ இதுதான் நம்ம கண்டக்டரில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அப்போ செமிகண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சரை பொறுத்த டிஃபரன்ஸ் அப்டேட் ஆகும். ஸோ தட் இஸ் செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 0 கெல்வினில் இட் வில் ஆக்ட் அஸ் அ இன்சுலேட்டர். ஸோ அப்போ இந்த இடத்துல 0 கெல்வினில் அது ஒரு இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக என்னோட கண்டக்ஷன் பேண்ட் எனக்கு ஃபில் ஆகிருக்க பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ அப்போ என்னோட ஃபைனல் கன்க்ளூஷன் படி ஸோ கண்டக்டர் மட்டும்தான் ஈவன் அட் லோ டெம்பரேச்சர் வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் ஓவர்லாப் கேஸும் இருக்கலாம், இல்லை வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் பார்ஷியலி ஃபில்ட் அப்படின்ற கேஸையும் நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். So next problem பாருங்க. So similar problem, the valence band and conduction band of the solid overlap at low temperature. அப்ப low temperatureல valence band conduction band overlap ஆகுது அப்படின்னா definitely it may be the conductor. So அப்ப conductor அப்படின்றதுக்கு பதிலா so இந்த ப்ராப்ளம்ல நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கிற ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா it is similar to metal. That is metal அப்படின்றது நம்ம conductor அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுவோம். So because metal அப்படின்றது so கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்ட். ஓகே, so அப்ப அதனால metal அப்படின்ற ஆன்சர் தான் ரைட்டா இருக்கும். So option A is the right answer. So next problem பாருங்க, doping of intrinsic semiconductor is done. So எதுக்காக வந்து intrinsic semiconductorல doping அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம். ஸோ அதை நாம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ doping அப்படின்ற ஒரு விஷயத்தை எதுக்காக நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா ஸோ intrinsic அப்படின்றதோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ intrinsic அப்படின்றத நம்ம பியூர் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். தட் இஸ் பியூர் சிலிக்கான் ஆர் பியூர் ஜெர்மானியம். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பியூர் சிலிக்கான் ஆர் பியூர் ஜெர்மானியம் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறப்ப ஒரு சிலிக்கான் எடுத்துக்கிறோம் இல்லை ஜெர்மானியம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றத நம்ம 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். ஸோ இப்போ நியர்பை 4 ஆட்டம்ஸோட அது நம்மளுக்கு கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் அப்படின்றது நம்மளுக்கு டேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கும். தட் இஸ் மியூச்சுவல் ஷேரிங் நம்மளுக்கு நடந்திருக்கும். ஸோ இதனால எந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட அவைலபிலிட்டி அங்கே இருக்காது. ஸோ நம்ம லோ டெம்பரேச்சர் ஐ மீன் சம் டெம்பரேச்சரை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த லோ டெம்பரேச்சர்ல இருந்து சம் லெவல நான் இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றப்ப சம் எலக்ட்ரான் ஆர் 1 ஆர் மோர் எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வெளியில வந்துடும். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் அங்கேருந்து லீவ் ஆகுது அப்படின்னா அப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக அது அவைலபிளாக மாறுது. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப செமிகண்டக்டர் ஃப்ரீ எலக்ட்ரான் ஆகுது. பட் இந்த கண்டக்ஷன் அப்படின்றது அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பியூர் செமிகண்டக்டரோட சம் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுறோம்.
ஸோ ஆடிங் சம் இம்பியூரிட்டி. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ ஆடிங் சம் இம்பியூரிட்டி டு த பியூர் செமிகண்டக்டர், தட் ப்ராசஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் டோப்பிங். அப்போ இந்த டோப்பிங் எதுக்காக முக்கியமாக பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட கண்டக்டிவிட்டி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அதோட முக்கியமான பர்பஸ். ஸோ அப்போ கண்டக்டிவிட்டி இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் பை யூசிங் ஆஃப் டோப்பிங். ஸோ அப்போ கண்டக்டிவிட்டி இன்க்ரீசஸ் மீன்ஸ், ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் படி டு நியூட்ரலைஸ் த சார்ஜ் கேரியர் அப்படின்றது பாசிபிள் இல்லை. ஸோ டு இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர். ஸோ அந்த ஒரு கேஸ் நம்மளுக்கு பாசிபிள். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். So next problem பாருங்க, a p-type semiconductor can be obtained by adding. So n-type semiconductor, p-type semiconductor, so ரெண்டு type of semiconductor இருக்கு. So extrinsic nature-ல தான் நம்ம என்ன சொல்ல, extrinsic means so intrinsic ஓட some impurity add பண்றப்ப அது extrinsic nature-ல மாறிடும். அந்த extrinsic nature-ல நம்மளுக்கு ரெண்டு type இருக்கு. So ஒன்னு p-type and இன்னொன்னு n-type semiconductor. So அப்போ அந்த intrinsic semiconductor-ஆன அந்த pure silicon or germanium அப்படின்ற மெட்டீரியலோட நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா some elements add பண்ண போறேன். அது என்ன elements அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13th group elements அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ற நம்மளோட போரான், அலுமினியம், கேலியம், இந்தியம், தாலியம், இந்த எலமெண்ட்ஸை தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த 13th group எலமெண்ட்ஸை என்னோட பியூர் சிலிக்கான் ஆர் ஜெர்மனியமத்தோட ஆட் பண்ணுறப்ப அந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் நான் பி டைப்பாக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ ஒய் இட் இஸ் டேர்ம்ட் அஸ் பி டைப் மீன்ஸ், இப்போ நம்மளுக்கு சிலிக்கான் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த சிலிக்கானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்றது 4 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ அப்போ நியர்பை இருக்கிற ஆட்டம்ஸோட அது என்ன பண்ணும் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் நம்மளுக்கு இருக்கும். ஐ மீன் மியூச்சுவல் ஷேரிங் அப்படின்றது டேக்ஸ் பிளேஸாக இருக்கும். பட் எனிவே சிலிக்கானை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்குது. பட் நியர்பை இருக்கிற ஆட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு போரான், அலுமினியம் ஏதாவது ஒரு மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி போரான் நான் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மியூச்சுவல் ஷேரிங் போரானை பொறுத்த வரைக்கும் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எனக்கு 3 தான். ஸோ அதனால 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் அவைலபிளாக இருக்கும். பட் ஒரு இடத்துல வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்காது. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும், ஹோல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ இந்த ஹோல்ஸ் அப்படின்றது மட்டும்தான். இப்போ இந்த ஹோல் அவைலபிலிட்டியாக இருக்குதுன்னா என்ன பண்ணும், ஸோ அந்த ஹோல்ஸை ஃபில் அப் பண்ணுறதுக்காக நியர்பை இருக்க எலக்ட்ரான் அந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகும். அப்போ டியூ டு பிகாஸ் ஆஃப் த ஹோல், பிகாஸ் ஆஃப் திஸ், இதன் ஹோலை தான் பாசிட்டிவ் அயன் சொல்லுவோம். இதனால தான் நம்மளுக்கு கண்டக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஸோ அப்போ அதனால தான் இதை பி டைப் செமிகண்டக்டர் சொல்கிறாங்க. அப்போ பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்னு ஆகணும் அப்படின்னா இந்த 13th group elements தான் ஆட் பண்ணணும். அப்போ p type semiconductor அப்டேட் ஆகணும் அப்படின்னா ஸோ கேலியம் அப்படின்றது நம்மளோட ஆப்ஷன்ல இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ அதே சிமிலர் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின். ஸோ அதே பி டைப் செமிகண்டக்டர். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பி டைப் சிலிகான் செமிகண்டக்டர். ஸோ பி டைப் செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி அப்டேட் பண்ணுவோம், பை ஆடிங் தி 13th group elements. ஸோ இந்த 13th group elements ஒன்ஸ் அகைன் நான் ரீகால் பண்ணுறேன். ஸோ 13th group elements means, so first term is boron, and second term is aluminium, and third term is gallium, and fourth term is indium, and fifth term is thallium. So these are the 13th group elements which are going to added to the intrinsic semiconductor. So எதுக்காக, நம்மளோட கண்டக்டிவிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. So it is in the form of p type semiconductor. Okay, so இப்போ இதுல நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன் படி அலுமினியம் ஆப்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. So option A is the right answer. So next problem பாருங்க, which of the following statement is correct? ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து ரைட் ஆர் ராங், ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஸோ என் டைப் ஜெர்மானியம். ஸோ என் டைப் ஜெர்மானியம் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்ட். ஸோ என் டைப் ஜெர்மானியம் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்ட் அண்ட் பி டைப் ஜெர்மானியம் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். Then both n type and p type germanium are neutral. Second problem கேட்டிருக்காங்க. So n type germanium is positively charged and p type germanium is negatively charged. Both n type and p type germanium are negatively charged. So p type அப்படின்றது so holds a majority வச்சு நம்ம கன்சிடர் பண்றோம். So அது கரெக்ட் தான். பட் எனிவே வந்து நம்மளோட செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக் நேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரின்சிக் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், அண்ட் செகண்ட் ஒன் வந்து எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்ற நேச்சர் தெரியும். எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்றதுல ஸோ இன்ட்ரின்சிக்கோட சம் இம்பியூரிட்டி ஆட் பண்றதுனால எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்றது நமக்கு ஃபார்ம் ஆகுது. அந்த எக்ஸ்ட்ரின்சிக் நேச்சர் வந்து p type n type ரெண்டும் செப்பரேட் ஆகும். எனிவே செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஸோ ஓவராலா நம்மளுக்கு ரெண்டு செமிகண்டக்டர்ஸ் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த செமிகண்டக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே எய்தர் இன்ட்ரின்சிக் ஆர் எக்ஸ்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக்ல p type ஆர் n type, ஸோ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நம்மளோட ஓவரால் ஆட்டம்ஸ் தட் இஸ் p type ஆர் n type எதுவாக இருந்தாலும் ஓவரால் செமிகண்டக்டர் டெஃபினெட்லி நியூட்ரலாக தான் இருக்கும். ஸோ அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அதனால நம்ம டேரெக்டாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், போத் n type அண்ட் p type ஜெர்மானியம் இஸ் நியூட்ரல் அப்படின்றத கன்க்ளூட் பண்ணிடலாம். So next problem பாருங்க. So when a semiconductor is heated, its resistance will. So இது வந்து nothing but temperature dependent of resistance. So temperature dependent of resistance. So resistance அப்படின்ற ஒரு விஷயம், ரெசிஸ்டர் அப்படின்றது ஸோ ஒரு நம்ம
மின் தடை மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ரெசிஸ்டர் அப்படின்றது டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அதனால ஒவ்வொரு மெட்டீரியல், தட் இஸ் கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர், அதில் ப்ரெசென்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சரை மெயினாக டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பட் செமிகண்டக்டர் அப்படின்ற டிவைஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ வி ஹவ் டு நோன் த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற பேராமீட்டரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வி கேன் நேம் இட் அஸ் ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபார் செமிகண்டக்டருக்கு இது நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செமிகண்டக்டர் நார்மலாக கண்டக்ட் பண்ணாது. ஸோ இப்போ இந்த செமிகண்டக்டரில் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டர்னலாக சம் ஹீட் ஆர் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது சம் எக்ஸ்டர்னல் எனர்ஜி. இந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜினால ஸோ வேலன்ஸ் பாண்ட் அப்படின்றது நம்மளுக்கு என்ன ஆகும், ஐ மீன் கோவலன்ட் பாண்ட் பிரேக் டவுன் ஆகி பேலன்ஸ் எலக்ட்ரான் எனக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா எனக்கு சேஞ்ச் ஆயிரும். அப்போ என்னோட கண்டக்டிவிட்டி எனக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போ இது எப்படி நம்ம மீன் பண்றோம் அப்படின்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றப்ப செமிகண்டக்டர்ல அது ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ எனிவே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றப்ப ஃபைனலா நம்ம என்ன சொல்றோம், நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் ஒரு செமிகண்டக்டர் 0 கெல்வின்ல இட் வில் ஆக்ட் as insulator, but while increasing the temperature it will act as a conductor. So it can be considered as a semiconductor. So அப்போ இதோட நேச்சர் படி ஸோ செமிகண்டக்டர் நான் ஹீட் பண்ற மீன்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் will definitely decreases. So option A is the right answer. So next பாருங்க, serious drawback of the semiconductor devices. So செமிகண்டக்டர் டிவைசஸ் அப்படின்றது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ். எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபேன், லைட் இதெல்லாம் சொல்லலாம். எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்ற கேட்டகரியில தான் ஆக்சுவலாக செமிகண்டக்டர் அப்படின்றது வரும். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே எல்லா இப்போ நம்மளோட டிவி ரிமோட் எடுத்துக்கலாம். ஸோ அது எல்லாமே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அது ஆப்ரேட் ஆகிற வோல்டேஜ் லெவல் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த செமிகண்டக்டர் டிவைஸோட மேஜர் டிராபேக் என்னவா இருந்திருக்க முடியும், ஹை வோல்டேஜில் அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய ரெக்யர்மெண்டான வோல்டேஜ் லெவல் ரொம்ப கம்மி. ஸோ இட் cannot be used with the high voltage. So this is a major drawback of the semiconductor device. So next problem பாருங்க, in a semiconducting material the mobilities of electron and holes are respectively which of the following statement is true. So mobility of electrons and as well as holes. So electron mobility nature அப்படின்ற mobility is nothing but movement of electrons அப்படின்னு சொல்லலாம், movement of holes ன்னு சொல்லலாம். எனிவே நம்மளோட எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எலக்ட்ரானோட மாஸோட வேல்யூ 9.1 into 10 to the power minus 31 kg அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் புரோட்டானோட மாஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.67 into 10 to the power minus 27 kg ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். இவங்க ரெண்டு பேரோட மாஸோட வேல்யூ கம்பேர் பண்றப்ப எலக்ட்ரான் அப்படின்றத நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், it will be லைட் வெயிட் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக அதால் என்ன பண்ண முடியும், ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அப்போ அதனால இதோட மொபிலிட்டி வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும், இட் இஸ் வில் பி கிரேட்டர் தென் தி மொபிலிட்டி ஆஃப் ஹோல்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, தி கண்டக்டிவிட்டி ஆஃப் த செமிகண்டக்டர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு செமிகண்டக்டர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். அந்த செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ அதோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம நெகட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதோட மீனிங் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ என்னோட கண்டக்டிவிட்டி அப்படின்றது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கண்டக்டிவிட்டி ஆஃப் த செமிகண்டக்டர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரீசன் படி நாம என்ன கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ பேசிக்காக நம்மளோட கரண்ட்டுக்கும் நம்மளோட ரிலாக்ஸேஷன் டைம் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, ஸோ இவங்களுக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படின்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியணும். ஏன்னா என்னென்ன பேராமீட்டர்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. ஸோ நம்பர் டென்சிட்டி ஆஃப் ஃப்ரீ கரண்ட் கேரியர்ஸ் இன்க்ரீசஸ், அதுதான் ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட், ரிலாக்ஸேஷன் டைம் இன்க்ரீசஸ். ரிலாக்ஸேஷன் டைம் மீன்ஸ் டவ் அப்படின்ற பேராமீட்டர் நம்ம டினோட் பண்ணுவோம். அண்ட் போத் நம்பர் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் கரியர் அண்ட் ரிலாக்ஸேஷன் டைம் இன்க்ரீசஸ். ஸோ என் அண்ட் as well as டவ் இது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது தேர்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் படி நம்பர் டென்சிட்டி ஆஃப் தி கரியர் இன்க்ரீசஸ், ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்றது நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த கேசஸ் படி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ நம்மளுக்கு ஃபைனல் கன்க்ளூஷனா இதனால தான் நம்மளுக்கு கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ரீசன் கொடுத்துருக்காங்க. பட் எனிவே நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராக்டிகல் ரீசன் படி ஸோ கரண்ட்டுக்கும் நம்மளோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்குள்ள ரிலேஷன் பார்த்தோம் அப்படின்னா I is equal to NEA VD அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்னோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்றது நத்திங் பட் ஆக்சிலரேஷன் இன்டூ ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்ற பேராமீட்டர் நம்ம டிஃபைன் பண்ணுறப்ப I divided by N
NEA அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த கேஸ் படி நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நம்மளோட செமிகண்டக்டரில் டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளோட கண்டக்டர் அப்படின்னு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு, நம்மளோட நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த நம்பர் ஆஃப் கரண்ட் கேரியர்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத கேப்பபிள் பண்ணுறதுக்காக நம்மளோட ஏரியா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த ஏரியாவை நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ டினாமினேட்டர் நியூமரேட்டரை கம்பேர் பண்ணுறப்ப டினாமினேட்டரில் என்னங்கிற பேராமீட்டரும் இன்க்ரீஸ் ஆகுது, ஏங்கிற பேராமீட்டரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அதனால நியூமரேட்டரை கம்பேர் பண்ணுறப்ப டினாமினேட்டர் தான் டாமினேட். அப்போ ஓவரால் என்னோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத கன்க்ளூட் பண்ணிடலாம். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ரிலாக்ஸேஷன் டைம் நம்மளுக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ என்னோட கன்க்ளூஷன் படி நம்மளோட நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர் அப்படின்றது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்றது நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றது தான் நம்மளோட மேஜர் ரீசன். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இந்த ப்ராப்ளம்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேட்டாஸ் பாருங்க. ஸோ மொபிலிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான், ஸோ மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான், ஸோ அதோட டேட்டா 0.36 அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் மொபிலிட்டி ஆஃப் தி ஹோல்ஸ், அதோட டேட்டா 0.17 அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரான் அண்ட் ஹோல் டென்சிட்டி, ஸோ அதோட வேல்யூ வந்து 2.5 டைம்ஸ் ஆஃப் 10 to the power 90 மீட்டர் கியூப் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் ஜெர்மானியம் அப்படின்றத நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ கண்டக்டிவிட்டி அப்படின்றது ஸோ ஓவராலாக நம்ம எடுக்கிறப்ப ஸோ நம்மளோட என் நேச்சர் தட் இஸ் எலக்ட்ரான் ஹோல்ஸ் ரெண்டு நாளைக்கு தான் நம்மளோட கண்டக்ஷன் நம்மளுக்கு டேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ சிக்மா அப்படின்ற ஃபார்முலா நம்ம டிஃபைன் பண்ணுறப்ப n × E × μ. ஸோ இது நம்மளுக்கு ஹோல்ஸ்னால நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அதே மாதிரி சேம் டைம் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால NE E μe. ஸோ இப்போ இந்த பேராமீட்டரில் நம்மளுக்கு NE NH ரெண்டுமே நம்மளுக்கு சேம் தான். ஏன்னா எலக்ட்ரான் அண்ட் ஹோல் டென்சிட்டி அப்படின்றது ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, ஸோ ஈக்குவல் நேச்சரில் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்னோட NH NEங்கிற பேராமீட்டர் காமன், அதே மாதிரி ஈங்கிற பேராமீட்டர் காமன். ஸோ இப்போ ஓவராலாக NE × ஈங்கிற பேராமீட்டரை நான் காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மொபிலிட்டி ஆஃப் ஹோல்ஸ் ப்ளஸ் மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறப்ப ஸோ ஃபஸ்ட்டு NE அப்படின்ற பேராமீட்டருக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிடலாம், ஸோ 2.5. So 2.5 times of 10 to the power நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிற டேட்டா ஸோ 10 to the power 19. ஓகே, ஸோ சிமிலர்லி ஈயோட வேல்யூ, சார்ஜோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், 1.6 × 10 to the power -19. ஸோ சிமிலர் மேனர் நம்மளோட μh + μe, μhோட வேல்யூ சார் இஸ் 0.17 + 0.36. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எனிவே 2.5 × 1.6 it becomes 4. So 10 to the power 19, 10 to the power -+19 and -19 get cancelled. So finally 4 times of 0.17 + 0.36. So 0.46 and this was 0.53. So இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் கன்க்ளூஷன் 2.12. ஸோ நம்மளோட ஆப்ஷன் C is the right answer. ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க, a silicon specimen is made into p-type semiconductor by doping on an average 1 indium atom plus 6 × 10 to the power 7 silicon atoms. So அப்போ 6 × 10 to the power 7 silicon atomsக்கு ஒரே ஒரு இண்டியம் ஆட்டம் ஆட் பண்றாங்க. ஒவ்வொரு 6 × 10 to the power silicon atomsக்கு ஒரு இண்டியம் ஆட்டம்ஸை என்ன பண்றாங்க, இம்பியூரிட்டியை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் டென்சிட்டி ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிலிகான், ஸோ நம்பர் டென்சிட்டி அப்படின்றது ஸோ சிலிகான் ஆட்டம்ஸ்க்கு எவ்வளவு அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்பர் டென்சிட்டி ஆஃப் சிலிகான் வந்து 6 × 10 to the power 28. இதே மாதிரி இந்தியம் ஆட்டமோட நம்மளோட நம்பர் டென்சிட்டி என்ன அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு நம்மளோட பேசிக் ஃபார்முலா என்னன்னு தெரியணும். ஸோ தட் இஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் டென்சிட்டி டைம்ஸ் ஆஃப் வால்யூம். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸோட பேசிக் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நாம் ரிலேட் பண்ண போகிறது சிலிகான் அண்ட் as well as இண்டியம், அது ரெண்டு தான் நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிலிகான் divided by number of atoms in indium which is equal to number density in silicon divided by number density in indium. ஸோ நம்மளுக்கு இந்த ரெண்டு டேட்டாஸும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு
கேன்சல் ஆயிடும். எனிவே வால்யூம் ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடும். ஸோ நம்மளோட கன்க்ளூஷன் படி ஸோ நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் நம்பர் டென்சிட்டி இன் இந்தியம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்பர் டென்சிட்டி இன் இந்தியம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேட்டாவை ஜஸ்ட் கிராஸ் பண்ணுறோம். ஸோ நம்பர் டென்சிட்டி இன் இந்தியம் இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைட் மூவ் பண்ணுறேன் அண்ட் இந்த பேராமீட்டர் கம்ப்ளீட்டாக ரைட் சைட் மூவ் பண்ணுறேன். ஸோ அப்படி மூவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்பர் டென்சிட்டி இன் சிலிக்கான். ஸோ நம்பர் டென்சிட்டி இன் சிலிக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா 6 × 10⁻28 அப்படின்றது நம்பர் டென்சிட்டி இன் சிலிக்கான். ஸோ இன்டூ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் இந்தியம். இந்தியம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டம், ஒரு இந்தியம் ஆட்டம் ஆட் பண்ணுறாங்க ஃபார் 6 × 10⁻7 சிலிக்கான் ஆட்டம். அப்போ ஒரே ஒரு இந்தியம் ஆட்டம் ஆட் பண்ணுறதுனால நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்தியம் வந்து 1 ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி அது கரஸ்பாண்டிங்காக சிலிக்கான் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது, 6 × 10⁻7 சிலிக்கான் ஆட்டம்ஸ்க்கு தான் ஒரே ஒரு இந்தியம் ஆட்டம் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிலிக்கானுக்கு பதிலாக தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நம்மளோட 6 × 10⁻7 போட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் இந்தியம்க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ நாம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது நம்பர் டென்சிட்டி இன் இந்தியம் ஆட்டம், இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால தான் அந்த பேராமீட்டர் மட்டும் நான் பண்ணி லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிட்டு என்னோட ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்மளோட 6 and 6 கெட் கேன்சல். ஸோ ஃபைனலி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த 10⁻7 நியூமரேட்டருக்கு வந்துச்சு அப்படின்னா 10⁻⁻7. ஸோ ஃபைனலி இட் கம்ஸ் 10⁻28 into 10⁻⁻7. ஸோ எனிவே நம்மளோட ஃபைனல் கன்க்ளூஷன் ஸோ 6/10⁻7. ஸோ இதை நம்ம நியூமரேட்டர் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு 10⁻21 அப்படின்ற பேராமீட்டர் நம்மளுக்கு அப்டேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் நம்மளோட கேஸ் படி நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டேட்டாஸில் சென்டிமீட்டர் கியூபுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறப்ப ஸோ டெஃபினட்டாக நம்ம எப்படி எழுதியிருப்போம், ஸோ இன்டூ 10⁻⁻6 மீட்டர் கியூப் அப்படின்ற ஃபார்மெட்டில் நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அப்போ 10⁻21 இன்டூ 10⁻⁻6 ஃபார்மெட்டில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறப்ப எனிவே 10⁻15 சென்டிமீட்டர் கியூபாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபைனல் கன்க்ளூஷன் இஸ் ஆப்ஷன் B. So next problem. So இந்த problem பாருங்க, the forbidden energy gap in germanium. So forbidden energy gap means nothing but Eg ங்கிற parameter provide பண்ணிட்டாங்க 0.72 electron volt. And next provide பண்ணிக்கிற data Hc ங்கிற parameter so 1,24,000 electron volt angstrom. So இதை provide பண்ணிட்டாங்க. maximum wavelength of the radiation so lambda அப்படின்ற parameter பத்தி கேக்குறாங்க. ஓகேவா? so E is equal to நம்மளுக்கு தெரிஞ்ச basic formula E is equal to H into nu. இந்த நியூங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா frequency அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். anyway new frequency which is equal to C by lambda. ஸோ இப்போ இந்த ரிலேஷனில் நான் நியூக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், C by lambda அப்படின்ற பேராமீட்டரை நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ எனிவே நம்மளோட ப்ராப்ளமில் கேட்டிருக்கிற டேட்டா லாம்டா தான். ஸோ EG HC ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு HC டிவைடட் பை EG. ஸோ HCயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1,24,000 எலக்ட்ரான் வோல்ட் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் EGயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 0.72 எலக்ட்ரான் வோல்ட். எனிவே எலக்ட்ரான் வோல்ட் கெட் கேன்சல். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வில் பி 1722 டைம்ஸ் ஆஃப் ஆம்ஸ்ட்ராங். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, a p-type semiconductor has the acceptor level 57 million electron volt above the valence band. So வேலன்ஸ் பேண்டுக்கு அபோவில், ஸோ இதுதான் வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த வேலன்ஸ் பேண்டுக்கு அபோவில் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய அக்செப்டர் லெவல் அப்படின்றது ஸோ ஜஸ்ட் ஒரு 57 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது அவங்களுக்கு இடையில உள்ள எனர்ஜி லெவலாக இருக்குது. ஸோ இது 57 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா இது எனர்ஜி அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தட் இஸ் எனர்ஜி கேப். ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ வேவ்லென்த் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது டு கிரியேட் ஹோல் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எனர்ஜி லாம்டா, ஸோ இது ரிலேட் பண்ணுற ஃபார்முலா EG which is equal to H times of nu. ஸோ அப்போ அந்த ஃபார்முலா நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம், EG which is equal to H into nuக்கு பதிலாக we can replace it by C by lambda. ஸோ இனிமேல் நாம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது lambda. ஸோ lambda which is equal to HC divided by EG. ஸோ HCயோட வேல்யூ, Hங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த டேட்டாஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணல. ஸோ எனிவே we can write like this 6.626 into 10 to the power minus 34. இதுதான் Hோட பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அண்ட் Cங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த லைட். ஸோ அதுவும் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட். ஸோ 3 into 10 to the power 8 meter per second. ஸோ ஃபைனலி என்னோட எனர்ஜி கேப், ஸோ இந்த எனர்ஜி கேப் அவங்க ப்ரொவைட் பண்ணிக்கிறது 57 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 57 into 10 to the power minus 3 எலக்ட்ரான் வோல்ட்டை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸில் ரீப்ளேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ 1 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது
அப்படின்றது ஸோ ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1 electron volt is nothing but 1.6 into 10 to the power minus 19 joule. So we can replace the electron volt by this value. Okay. ஸோ அப்போ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1.6 into 10 to the power minus 19 அப்படின்றது நம்மளுக்கு அப்ளைண்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறப்ப ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 21700 ஆங்ஸ்ட்ராங். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர்.